டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் போர்டு எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க. ஸோ முடித்த போர்டு எக்ஸாம் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ அடுத்ததாக எழுத போகிற எக்ஸாம் மேக்ஸ் தான் எல்லா ஹையர் எஜுகேஷனுக்கும் பேஸ். ஏன்னா கட் ஆஃப்க்கு இதுதான் மெயின். அப்போது இந்த மேக்ஸ் எக்ஸாமுடைய ஸ்டடி ஹாலிடேஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முக்கியமான 3 டிப்ஸ். அதுக்கு முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வால்யூம் 1 வால்யூம் 2 இந்த 2 புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் ஒரு 251 மார்க் இருக்குது. அதை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் 15லேருந்து 17 மார்க் எடுக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது டிப்ஸ் 5 மார்க். இந்த 5 மார்க்குக்கு சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 8, சாப்டர் 10, சாப்டர் 11 இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னா அந்த மல்டிபிள் சாய்ஸ்க்கு முன்னாடி உள்ள எக்ஸசைஸ், அந்த எக்ஸசைஸை மட்டும் தரவு பண்ணிங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அது போக சாப்டர் 6 வெக்டர் அல்ஜிப்ராவில் cos alpha minus beta, cos alpha plus beta, sin alpha minus beta, sin alpha plus beta, altitudes of a triangular concurrent, முக்கோணத்தின் குத்துக்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும். இந்த 5 கொஷின். அது போக எக்ஸசைஸ் 6.7 இதை மட்டும் தரவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஷின் வரும். அதுக்கப்புறம் 7th சாப்டரில் எக்ஸசைஸ் 7.1, 7.2, 7.8 இந்த 3 எக்ஸசைஸை தரவு பண்ணிங்கன்னா இதிலேருந்து ஒரு கொஷின் வரும். அது போக எக்ஸசைஸ் 9.8, 9.9 இதை தரவு பண்ணிங்கன்னா இதிலேருந்து ஒரு கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அது போக 12th சாப்டர் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ். இதில் டேபிள் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ், அதாவது ட்ரூத் டேபிளாக இருக்கட்டும் இல்லை ப்ராப்பர்ட்டி ஓரியன்டாக இருக்கட்டும், அந்த டேபிள் வச்சு வர எல்லா சமும் படிச்சிருங்க. அது போக எக்ஸசைஸ் 12.2 தரவு பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளில் 12.8, எக்ஸாம்பிள் 12.9, எக்ஸாம்பிள் 12.10, எக்ஸாம்பிள் 12.19 இந்த 4 சமையும் தரவு பண்ணிட்டீங்கன்னா நிறைய 5 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த 2 மார்க் 3 மார்க். ஏன்னா அது நிறையா இருக்குது. அதுக்கு இந்த கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஸ்கூலில் முடிஞ்சிருக்க இந்த வருஷம் ஃபஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, செகண்ட் மிட்டம், ஹாஃப் இயர்லி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் இந்த 7 கொஷின் பேப்பர் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் போர்டு பேப்பர் அதுலேருந்து ஒரு 5 கொஷின் பேப்பர் எடுத்துக்கோங்க. மொத்தம் 12 கொஷின் பேப்பர்ஸ். இந்த 12 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க் 3 மார்க் இது எல்லாத்தையும் தரவு பண்ணுங்கள். இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் 2 மார்க் 3 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த 3 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். 1 மார்க் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ இன்னையிலேருந்து லீவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை எழுதி பாருங்கள். எக்ஸாம் அன்றைக்கி காலையில் வரைக்கும் நம்ம எழுதி பார்க்கலாம். ஸோ 1 மார்க்கும் தரவாயிரும். 5 மார்க்ஸ்லேயும் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 2 மார்க்ஸும் இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய 2 மார்க்ஸ் எழுத வாய்ப்பு இருக்குது. ஸோ டிடி அகாடமி சார்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் வரக்கூடிய மேத்ஸ் எக்ஸாமில் சென்டம் போடணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 12th மார்க் ஷீட் அப்படிங்கிறது உங்களுடைய 12th மார்க் ஷீட் மட்டும் கிடையாது, 12 இயர்ஸ் ஸ்கூல் லைஃபுக்கான மார்க் ஷீட். ஸோ தயவுசெய்து எல்லோரும் இந்த எக்ஸாமை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எல்லோரும் சென்டம் போடணும்னு டிடி அகாடமி சார்பாக ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.